அவங்ககிட்ட போய் இங்கே வாழ்வாதாரத்துக்கு வச்சுருக்கிற பணத்தை, வாழ்வாதாரத்துக்கு வச்சுருக்கிற காசை நீங்கள் பிடுங்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாதுங்க. தப்பு. ட்ரை பண்ணக்கூடாதுங்க. அப்பா வந்து நமக்கு எந்த விதமான தொல்லை இல்லாமல், அம்மா வந்து எந்த விதமான தொல்லை இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறத மட்டும் நினச்சிட்டு அவங்கள வாழ விடுங்க. மன உளைச்சல் கொடுத்தீங்கன்னா, அது பாவத்தின் சம்பளம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். நீங்கள் வந்து கடமை நீங்கள் செய்யாட்டியும் கூட அவங்கள வந்து தொல்லை பண்ணாதீங்க. அப்பாவுக்கு ஏதாவது பிஞ்சனுக்கு இது வரும். ஒரு வீட்டில் இருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த 1ஆம் தேதி ஆச்சுன்னா, 2ஆம் தேதி ஆச்சுன்னா, குழந்தைகள கூட்டிகிட்டு போய் அதுலேருந்து காசை பிடுங்கிறது, பண்ணுறது, முடிக்கிறது வச்சுக்கவே கூடாதுங்க. பையன் வந்துட்டானேன்ட்டு அவங்க கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு காசு இருக்காது. கஷ்டப்படுவாங்க. உயிர் கொடுத்த தந்தை, கடவுளுக்கு அடுத்தபடி அவங்க தாங்க. அவங்கள வணங்கி நடங்க. அவங்களோட வணங்கி எங்கே போனாலும் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் தலையில் கை வச்சு நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆமாங்க. அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிட்டு போங்க.